அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தோழர்கள் எப்படி சகோதரத்துவம் அப்படிங்கிற அந்த பிரதர்ஹுட் அப்படிங்கிற பாண்டை வந்து ப்ராக்டிஸ் பண்ணாங்க, அதுக்கான கேரக்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம். அதாவது ஒரு மனிதன் வந்துட்டு நான் இன்றைக்கி எப்போவுமே நான் தனியாகவே இருந்துக்கிறேன், நான் தனியாகவே வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அவனால் முடியாது. யாராவது ஒருத்தவங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு டைமில் யாராவது ஒருத்தவங்களுடைய சப்போர்ட் வந்து இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் கண்டிப்பாக தேவைப்படுது. இன்றைக்கில் எப்போவுமே யாராவது ஒருத்தவங்களை வந்து நம்ம சார்ந்தே இருக்கக்கூடிய நிலைமையில தான் இருக்குது. நான் தனியாகவே இருந்துக்குவேன், எனக்கு யாரோடைய இதுவும் வேண்டாம் அப்படின்னு நிச்சயமாக சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒவ்வொருத்தவங்க கூடயும் எல்லாத்துக்கூடையும் அந்த ஒரு பிரதர்ஹுட், அந்த சகோதரத்துவம் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறதான் இஸ்லாம் வந்து அழகாக வந்து டீச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து முக்கியமாக இப்போ சகோதரத்துவம் அப்படின்னா எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா ஈமானின் அடிப்படையிலான சகோதரத்துவமாக தான் இருக்கணும். அதாவது நம்பிக்கை சார்ந்ததாக இருக்கணும் அப்படின்னு தான் அல்லாஹ் தாலா வந்து 49ல் 10வது வசனத்தில் வந்து அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுறான். நம்மளுடைய சகோதரத்துவம் பாண்டிங் வந்து ஈமானுடைய சகோதரத்துவம் அடிப்படையிலாக இருக்கணும். ஏன் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு வந்து அர்ஷனுடைய அதாவது மறுமை நாளில் அர்ஷனுடைய நிழல் கிடைக்கணும் அப்படின்னா அந்த 7 மனிதர்களுக்கு கிடைக்கும் இல்லையா, அதில் ஒருத்தவங்க தான் அல்லாஹுக்காகவே சந்தித்து அவனுக்காகவே பிரிந்தவங்க அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த அர்ஷனுடைய நிழல் கிடைக்கணும் இந்த வகை மனிதர்களுக்கு வந்து நிச்சயமாக கிடைக்கும். நம்மளுடைய சகோதரத்துவம் எப்படி இருக்குன்னா ஈமானின் அல்லாஹுக்காகவே பிரிந்து அல்லாஹுக்காகவே சந்திக்கக்கூடியவங்களாக இருக்கணும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நமக்கு கண்ணு முன்னாடி நிறைய சம்பவங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் முஹாஜிர்கள், அன்சாரிகள். ஸோ இவங்களுடைய பாண்டிங் நிலம் இருக்கா, செல்வம் இருக்கா அப்படின்னு பார்க்காம அவங்களுக்கு வந்து இறையச்சம் இருக்கா, தக்வா இருக்கா அப்படிங்கிறது தான், அதில் தான் சிறந்தவங்க யார் அப்படின்னு கண்டுபிடிக்கணுமே தவிர இவங்கக்கிட்ட வீடு இருக்குது, நிலம் இருக்குது, காசு இருக்குது, செல்வம் இருக்குது, இந்த மாதிரி விஷயத்தில் வந்து தக்வா சிறந்தவர், இவர் சிறந்தவர், அவர் அப்படின்னு நிச்சயமாக நம்ம வந்து சொல்லக்கூடாது. ஸோ நம்மளுடைய பிரதர்ஹுட் பாண்டிங் வந்து சில கேரக்டர்ஸ், ஒரு 6 டைப்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து அது கண்டிப்பாக நமக்குள்ளே இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கான அந்த பிரதர்ஹுட் பாண்டிங் வந்து இன்னும் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு விஷயம் சமத்துவம் அண்ட் நீதி, அதாவது ஈக்குவாலிட்டி அண்ட் ஜஸ்டிஸ். ஸோ ஃபஸ்ட்டாக ஈக்குவாலிட்டியை வந்து கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அதாவது இஸ்லாம் தான் ஃபஸ்ட்டாக ஈக்குவாலிட்டியை கொண்டு வந்தது. எப்படி அப்படின்னா உங்களுக்கு தெரியும், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. ஸோ அவங்க வந்து எத்தியோப்பிய அடிமை, கருமை நிறமில்ல ஒரு மனிதர் தான் வந்து அடிமையாக இருந்தவங்க தான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டாக பாங்கு சொன்னது அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு அந்த ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறதுக்கு ஒரு ஜஸ்டிஸ் பண்ணக்கூடிய விதமாக தான் இஸ்லாம் வந்து இந்த கேரக்டர் வந்து ஃபஸ்ட்டு நமக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லுது. ஸோ ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா மியூச்சுவல் சப்போர்ட், அதாவது உதவி. ஸோ இதுவுமே வந்து நிச்சயமாக ஒரு முஸ்லீமுக்கு கண்டிப்பாக இருக்கக்கூடிய குணம். அந்த மியூச்சுவல் சப்போர்ட், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு உதவி பண்ணிட்டு அந்த மாதிரி சப்போர்ட் கொடுக்கும்போது மட்டும்தான் நம்மளுடைய பிரதர்ஹுட் பாண்டிங், அந்த சகோதரத்துவம் அப்படிங்கிறது வந்து இன்னும் நல்லா வந்து ஸ்ட்ராங் ஆகும். தேர்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்கிவ்னஸ் அண்ட் அவாய்டிங் ஹேட்ரட். ஸோ எப்படி வந்து நம்ம மன்னிப்பு குணம் வந்து எந்த மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஒரு விஷயமா இருந்தாலும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மேலேயே தப்பு இருந்துனா கூட அந்த மன்னிப்பு தன்மை ஓகே, அதனால நமக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல, அதனால நமக்கு எந்த ஒரு லாஸோ எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஸோ மன்னிக்கிறது வந்து இன்னும் பெரிய ஒரு விஷயமா வந்து நம்ம அந்த ஹேட்ரட் அந்த ஹேட்ரடை வந்து தவிர்த்துட்டு மன்னிக்கிற குணம் வந்து அதிகமாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது மூன்றாவது விஷயமாக வந்து சொல்லப்படுது. ஃபோர்த்து விஷயம் என்ன அப்படின்னா ஸ்ப்ரெட்டிங் பீஸ், அதாவது சலாம், அதிகமாக சலாத்தை வந்து பரப்பக்கூடியவங்களாக இருக்கணும். இதுவும் முஸ்லீம் வந்து கண்டிப்பாக இந்த கேரக்டரை கண்டிப்பாக உள்ளே கொண்டு வரக்கூடியவங்களாக இருக்கணும். ஏன் அப்படின்னா அதிகமாக இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் பீஸ் அப்படிங்கிறது நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தவங்களை பார்க்கும்போது ஒரு புன்சிரிப்போட சலாம் வந்துட்டு அதிகமாக சொல்லக்கூடியவங்களா, எல்லாரை பார்க்கும்போது அந்த ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட சலாம் சொல்லக்கூடியவங்களா இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் கேரக்டர் பார்த்திங்கன்னா விசிட்டிங் நீடி பீப்புள். ஸோ அதாவது நோயாளியாக இருக்கட்டும், நீடி பீப்புளாக இருக்கட்டும், இவங்களை வந்து பார்த்து அவங்கள சந்தித்து ஏதாவது ஒரு சிரமத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கான உதவி வந்து செய்யணும். உதவி மட்டும் செய்கிறது இல்லாமல் அவங்களுக்காக அதிகமாக வந்து துவா பண்ணக்கூடியவங்களாக இருக்கணும். ஸோ ஃபைனல் கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரியாதை கொடுக்கறது, அதாவது பெரியவங்களுக்கு மரியாதையும் சின்னவங்களுக்கு கருணை. ஸோ இந்த 2 விஷயமுமே வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியவங்களாக இருக்கணும். நான் சொன்ன இந்த 6 கேரக்டர்ஸுமே நமக்குள்ளே வரும்போது மட்டும்தான் இஸ்லாம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் மேலும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான ஒரு சான்ஸாக இருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஈமானுடைய அடிப்படையிலான ஒரு
இஸ்லாமா வந்துட்டு ஈமானுடைய அடிப்படையிலான ஒரு பிரதர்ஹுட் பாண்டிங் தான் வந்து அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலகட்டத்தில் வந்து அவங்களுடைய தோழராக இருக்கட்டும், அவங்களா இருக்கட்டும், நிறைய எக்ஸாம்பிள் நபியாக இருக்கட்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்புறம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய பிரதர்ஹுட்டும் இப்படி தான் இருந்துச்சு. இந்த சொன்ன கேரக்டர்ஸ் எல்லாமே அவங்கக்கிட்ட வந்து இருந்துச்சு. ஸோ இந்த கேரக்டர்ஸ் இருக்கிறதுனால மட்டும்தான் நம்மளுடைய இஸ்லாம் வந்து மென்மேலும் வளரும், அதே சமயம் நம்மளுடைய இஹ்சானும் நமக்கு வந்து அதிகமாகும். ஸோ அப்படி நம்மளுடைய இஸ்லாத்தை வளருவதற்காகவும் இஹ்சானை செயலாற்றுவதற்கும் உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.